அல்லேலூயா. சோ இந்த நாட்களிலே இப்படியாய் நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே தேவன் நமக்கு கொடுத்த வேலையை கடைசி நிமிஷம் வரைக்கும் கரெக்டா செய்ய வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், தீமை செய்கிறவர்கள் தொடர்ந்து தீமை செய்யுங்கள், நன்மை செய்கிறவர்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். நீதிமானுக்கு உபத்திரம் கொடுக்க நினைக்கிறவர்கள் தொடர்ந்து உபத்திரம் கொடுங்கள். நீதிமான்களுடைய கைகளை பிடித்து நீங்களும் நீதிமானாய் நின்று இந்த கடைசி நாட்களிலே அநேக காரியங்கள் தேவனுக்கு செய்து முடித்து நீங்கள் முன்ன போகிறீர்களோ நான் முன்ன போகிறீர்களோ நாம் தேவ சமூகத்திலே நற்சாட்சி உடையவர்களாய் நீதிமான்கள் வா என்று அவர் நம்மளை பிரித்து எடுக்குமாறு நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகர் நம்ம சபையில ஃபேமிலி சென்டர்ல இந்த நாட்களை குறித்து கொண்டு இருக்கிறீர்கள். அநேக ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட ஊழியக்காரர்களுக்கு நாம் கரம் நீட்ட வேண்டும். அவர்கள் கரம் நீட்டி கேட்கவில்லை, அறிந்து நாம் செய்ய வேண்டும். கேட்டு கொடுப்பது அன்பல்ல, கேளாமல் கேட்டு கொடுப்பதே ராஜ்யத்தின் கோட்பாடு. அதைதான் உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வேலையில் கூட நாம் சபிக்க போகிறோம். சபையோர்களாய் நாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் யாரெல்லாம் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறோ ஒருமனப்பட்டு என்னோட ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பிதாவே, இந்த குறுகிய நேரத்திலே நாங்கள் ஆராதிக்கவும் பேசவும் இப்படியாய் உன் வசனத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆயினும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நெருக்கடியாக இருக்கிறவர்களுக்கும் நீரே ஒத்தாசையும் நீரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். கொள்ளை நோய்கள் மரணம் வந்தாலும் ஒரு விசை கூட நாங்கள் அசைக்கப்படாமல் பயப்படாமல் இருப்போம். எந்த கொள்ளை நோய்க்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல தீர்க்க தரிசனங்கள் எங்கள் தேசத்தை தேடி வருகிறது. அதை சில தீர்க்க தரிசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் மறித்து போவோம், ஓடி விடுவோம், நாட்டை விட்டு நாடை விட்டே ஓடி விடுவோம், பல தீர்க்க தரிசனங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. என் எஜமானனே, சகல தேசத்திற்கும் நீரே தேவன். நீர் எங்களை பலப்படுத்தி இந்த தேசத்தை பலப்படுத்தி திரளான தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களை நிச்சயம் மாற்றுவீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் சிறு கூட்டம் தான் தமிழர்கள், மைனாரிட்டி தான் இந்த நாட்டிலே. ஆனால் எப்பொழுதும் அந்த மைனாரிட்டியை தான் மெஜாரிட்டி ஆகிற தேவன் என்று வேதத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எது சிறுமைப்பட்டவரோ, யார் சிறுமைப்பட்ட ஜாதியோ, யார் கைவிடப்பட்ட ஜாதியோ, யார் ஒதுக்கப்பட்ட ஜாதியோ, அப்படியாப்பட்ட மக்களுக்கு தான் நீர் கிருபை கொடுத்து அவர்களை பெரிய ஜாதியாக்கி தேசத்திலே நன்மை உண்டாக்கும்படிக்கு எங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும். இந்த தமிழ் சபைகளை கொண்டு, தமிழ் மக்களை கொண்டு, மெய்யான நீதிமான்களாய் வாழுகிற தமிழர்களை கொண்டு இந்த தேசத்திலே பெரிய மாதலை உண்டாக்கி எதை துரத்தி விட வேண்டும், துரத்தி விடுவார்கள், துரத்தி விட்டு விடுவார்கள், நீங்கள் ஓடி போவீர்கள் என்ற வர தீர்க்க தரிசனம் என்று எதிர்ப்பாய் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். சிறுமைப்பட்ட தமிழர்கள் பெரும் ஜாதியாவார். அவர்கள் இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்கள். எங்கள் முற்பிதாக்கள் எப்படி வந்து இந்த நாட்டை செழிப்பாக்கினார்களோ அந்த செழிப்பிலே நாங்கள் கொழுத்து நின்று இந்த ஜாதிகளை ஆசீர்வதித்து இந்த தேசத்தை ஆசீர்வதித்து மறுபடியும் மேன்மையாக்கி திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவனை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் பிரசங்கிப்போம். நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. யார் வேணாலும் சொல்லலாம், எங்கள் தேசத்திலே ஊழியக்காரர்கள் யாரும் பயனில்லை என்று சொல்லலாம், யார் மேன்மை இல்லை, கூத்தாடிகள் என்று கூட எங்களை சொல்லலாம். இந்த கூத்தாடிகள் கூட மெய்யான தேவனை விசுவாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர்களை பெரும் சாதியாக்குறவர் நம் தேவன். ஆனால் மலேசியாவான தமிழர்களே கலங்க வேண்டாம். எந்த சூழ்நிலை தேவன் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை பலப்படுத்தி ஜாதிகளுக்கு மேலே ஜாதியாய் ஆக்கி நம் கரங்களை பலத்த கரங்களாக்கி வாரி கொடுக்கிற வல்லர்களாக்கி ஜாதி வேத
பார்க்காமல் எல்லா இனத்தவர்களுக்கும் நன்மை செய்கின்ற இடமாய் நம்மளை மாற்றுவோம் என்று நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோ என்னென்ன தீர்க்க தரிசனம் வருதோ, என்னென்ன பெரிய பெரிய ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ அவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனா இந்த மண்ணில பிறந்த நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. காரணம் இல்லாமல் தெருவில் கடந்த எண்ணெயை அழைத்து வர மாட்டார். காரணம் இல்லாமல் தெருவில் கடந்த எண்ணெய் அவர் கரம் பிடித்து அழைத்து வந்தார். இந்த தேசத்துக்கு நன்மை செய்ய, அநேகரை வெற்றிக்கு கொண்டு வர திரளான காரியங்கள் செய்ய. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் தொடர்ந்து நாம் வசனத்தை செல்வோம். ஆமென். என்னோட சேர்ந்து வாசிங்கள். நான் எப்போதும் இயேசுவை குறித்து ரொம்ப அழகாய் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். யோவான் புத்தகத்தில். பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷ புத்தகம், யோவான் சுவிசேஷம் நாம் தொடர்ந்து நாம் பார்க்கிற வேளையிலே இன்று 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்பப்ப சில வாரங்கள் கர்த்தர் ஏதாவது ஏவினால் வித்தியாசமாய் பேச நான் உங்கள் இடத்தில் பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் மற்ற நேரத்தை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டது போல நாம் யோவான் புத்தகத்தை கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷத்தை இந்த 6ஆம் அதிகாரம் இன்னொரு விசேஷமான ஒவ்வொரு கட்டமும் ஆண்டவரை பார்க்கும்போது நம்முடைய ராஜா, நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் இந்த பூமியிலே அவர் பவனிவந்த நாட்களிலே சிறுமைப்பட்டவர்களை அவர் ஆசீர்வதித்தார். சிறுமைப்பட்டவர்களுடனே இருந்தார், தள்ளிவிடப்பட்டவர்களோடு இருந்தார். யாரெல்லாம் தேவை உள்ளவர்கள் இருந்தார்களோ அந்த தேவை உள்ளவர்களை சந்திக்கிறவர்களாய் மன்னாதி மன்னன் வந்தார். அதே போல உங்களுக்கு பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஒரு மன்னவன் ஒரு இடத்துக்கு வருகிறார் என்றால் அங்கு வந்த உடனே அவர் பார்க்க வேண்டியது என்ன குறைகள் இருக்கிறது, என்னை வரவேற்க என்ன செழிப்பாய் ஆரவாரத்தோடு எப்படி வரவேற்கிறார் என்று மன்னன் பார்க்க மாட்டார். ஏனென்றால் அந்த மன்னனுக்கு எப்போதும் அவர் அரண்மனையில் இருக்க நல்ல ஆசீர்வாதமாய் அவர் வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் அவர் எப்படி அரண்மனை விட்டு வெளியிலே வருகிறாரோ, வரும்பொழுது யாரெல்லாம் கைவிடப்பட்டார்களோ, என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அறிந்து அந்த குறையை தீர்ப்பதுதான் மன்னனின் வேலை, மன்னனுடைய விருப்பம், மன்னனுடைய மேன்மை. அப்படி இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அதிகமாய் சிறுமைப்பட்டவர் மத்தியிலே தான் அவர் இருந்தார், பேசினார், பழகினார், சாப்பிட்டார், சென்றார். பாவிகள் மத்தியில் அதிகமாக இருந்தார். ஏனென்றால் மருந்து பாவிகள் வியாதி உள்ளவர்களுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் மருந்து தேவைப்படாது, வியாதி உள்ளவர்கள் தான் தேவைப்படாது. பாவிகளை பார்த்து வியாதி உள்ளவர்களுக்கு தான் நான் வந்தேன், அந்த பாவிகளுக்கு தான் வந்தேன், ஏனென்றால் நான் மருந்தாக வந்தேன், ஔஷதமாய் வந்தேன், அவரை விடுவிக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 6ஆவது அதிகாரத்துல கொஞ்சம் விசேஷமா சாப்பாடு இப்போதுமே இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அந்த சீடர்களுடைய மனப்பாங்கை அறிந்து, அந்த சூழ்நிலை அறிந்து, பிதா அவருக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நம்ம 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறார், அதிசயமான காரியம். இதுவரைக்கும் அற்புத அடையாளத்தை கண்டார்கள், சகலத்தையும் அவர் செய்கிறதை கண்டார்கள். அப்ப அவர் மைண்ட்ல இருந்தது, இவர் அற்புத அடையாளம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி. அவர் போற இடத்துலலாம் வியாதிகளை சுகப்படுத்துவார், பிசாசுகளை துரத்துவார், மக்களை விடுவிப்பார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை தேடி திரளான மக்கள் இப்போது வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் வியாதிகளும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நீக்கப்பட வந்தார். இயேசுவும் அதை செய்து கொண்டுதான் இருந்தார். அதே நேரத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், ரட்சிப்பின் வழியை சொல்லிக் கொண்டிருந்தார், நம்முடைய மனம் மாற சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லாம் வித்தியாசமான பரலோகத்தின் ராஜரீக கோட்பாடுகளை சொல்லிக் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் போதே இப்ப வருகிறார் 6ஆவது அதிகாரத்திலே. சில நாட்கள் சென்று அவர் ஒரு இடத்துல வரப்பொழுதோ, சில நேரங்கள் சென்று ஒரு இடத்துக்கு வரப்பொழுதோ அதை நாம் முதல் வாசிக்கலாம், வாசிக்கிட்டு போகலாம். இவைகளுக்கு பின்பு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான மக்கள் சுகமடைந்து ஆனார்கள் என்று கேள்விப்பட்டதுனாலே
இவர் இந்த பட்டண வழியாய் வருவதை கண்டு திரளான மக்கள் அவரை தேடி போனார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி, அப்ப மக்கள் தேடி வரும்போது அவர் மலையின் மேல் ஏறி கொண்டார். உயர்ந்த பர்வதங்கள் மேலே மலையின் மேலே ஏறி கொண்டார். ஏனென்று சொன்னால் அங்கே பேசுவது ஈஸியா எளிமையா இருக்கும். ஜனங்களை பார்ப்பதை அண்ணாது பார்க்காம ஜனங்களை பார்க்கலாம். எப்போதுமே அதிகாரம் மேலே இருக்கும். அல்லேலூயா. அதிகாரம் மேலே இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் பேசிருக்கிற நேரம் இல்லை, அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். How power and dominion take place. அவர் மேலே மலை மேலே ஏறி பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். முதல் சீடர்கள் கூப்பிட்டு வாங்கப்பா உட்காரும். கேஷுவல். நீங்க சில நேரத்துல பைபிள் படிக்கும் போது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிடாதீங்க. இந்த பிரச்சனை என்னன்னா பைபிளை திறந்தாவே பரிசுத்தம், அப்படியே நீங்க படிக்கிறதும் பரிசுத்தம், எல்லாம் பார்க்கறதும் பரிசுத்தம். அந்த நேரத்துல மட்டும் உங்களுக்கு பரிசுத்தம் வேலை செய்யும். அப்புறம் என்ன ஆயிடும், மற்ற நேரத்துல சுத்தம். அந்த பைபிளை படிக்கிறது மட்டும் அப்படியே கடவுள் அப்படியே இறங்கி வர மாதிரி பைபிளை திருப்பிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு வெளிப்பாடு அப்படியே பரிசுத்தமா இருப்பீங்க. எனக்கு பரிசுத்த வேதாகம். அதனால நீங்க படிக்கும்போது ரொம்ப பரிசுத்தமா படிப்பீங்க. நான் ஏற்கனவே சுத்தமாயிட்டேன் ரத்தத்தினால, அதனால கேஷுவலாவே படிப்பேன். அந்த கேஷுவலா படிக்கும் போது அப்பதான் ஆவியானவர் என்னோடு இணைந்து அங்க இருக்கிற ரகசியங்களை அழகா கேஷுவலா சொல்லுவார். கடவுள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிறாரு. இந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற வார்த்தையே ரொம்ப கெட்ட வார்த்தையா போயிடுச்சு. God is very very natural. God is so simple. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரொம்ப எளிமையானவர். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும்னா ரொம்ப கேஷுவலா இருங்க. கோட்டு போட்டாலும் ஆவியானவர் கிரியை செய்வார்கள் இல்ல, ஜீன்ஸ் போட்டாலும் செய்வார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா இல்லையா, கேக்குறீங்களா? சரி. அப்ப அவர் கேஷுவலா ரொம்ப யதார்த்தமா, அந்த தமிழ் வார்த்தை யதார்த்தமா. அப்ப சீடர்களோட உட்கார்ந்துட்டு இந்த சீடர்கள் எவ்வளவு பரிசுத்தவான்கள் நம்ம சொல்றோம், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் பின்னால போவோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பெந்தெகோஸ்தே அனுபவம் வர வரைக்கும் இவங்களுக்கு கிறிஸ்துவின் வெளிப்பாடு இல்லை. ஆவியானவர் ஒருவர் தான் வந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கிறிஸ்து வந்துட்டு சென்றாரே அவர் யார் என்று புரிந்து கொண்டார். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒன்றும் புரியல. அவர் கேஷுவலா தான் இருந்தாங்க. இவர் நல்லா நல்லா செய்யறாரு, உண்மையில ஒரு தீர்க்க தரிசித்தா அப்படின்னு பிரமித்து இருந்தார்கள். அப்ப இயேசு சீடர்களோடு யதார்த்தமா உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அப்ப எல்லாத்தையும் அறிந்தவர் அவர் ஒரு காரியத்தை செய்ய திட்டம் கொண்டார். பிதா அவருக்கு சொன்ன திட்டத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். அதுக்கு முன்பதான் இந்த சீடர்கள் ஒன்று கூடி யதார்த்தமா இயேசு கேட்கிறார் அவரை பார்த்து, வாசிங்க. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. பஸ்காவும் வரப்போது, கொண்டாட்டம் ஆரம்பிக்க போது, ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போது. பஸ்கா பண்டிகை ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். சோ அது ஆரம்பிக்க போது எல்லாம் ஆலயத்துக்கு போக போறாங்க, எல்லாம் எருசலேமுக்கு போக போறாங்க. அதுக்கு முன்ன ஜனங்கள் இங்க பஸ்கா பண்டிகைக்கு ஆலயத்துக்கு போறது காட்டில இயேசுவை தேடி கூட்ட கூட்டமா வராங்க. பஸ்கா பண்டிகை ஒரு பெரிய ஃபீஸ்ட், அங்க ஃபீஸ்ட் இருக்கணும். அப்ப இயேசுவை தேடி வரும்பொழுது அந்த ஃபீஸ்டிங்க மறந்து போயிட்டாங்க. தன்னுடைய தேடி அறிந்து இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, அவர் ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, திரளான ஜனங்கள் வருவதை கண்டு பிலிப்புவை நோக்கி, அங்க திரும்பி பாக்குறாரு. பிலிப்பு, இவர்கள் இருப்பா, இப்பதான் கிளைமேக்ஸ் போடுறேன், நீ பாட்டு படிக்கிறீங்க. அப்ப இயேசு பிலிப்பை கண்டு, எப்பா பிலிப்பு, நான் அவ்வளவு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப அங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் கூடி வருகிறது, இவங்களுக்கு வேற பசி. யாருக்கு பசி? பிரச்சனை இவங்க தான். இவங்களுக்கு பசி. ஏற்கனவே வரும்போதே மனைவிட்டு வந்திருப்பானுங்க, பசியா இருக்குது, எங்க போய் நம்ம சாப்பாடு வாங்குறது, எவ்வளவு தூரம் போகணும், எங்க போய் எவ்வளவு தூரம் வாங்குறது, இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பண்ணும் போது ஆண்டவர் தன் சிந்தையிலே அவர் அறிந்து கொண்டது பிதாவிடத்தில் இருந்து இன்று இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும். Praise the Lord. Yes, receive from the Father. Why I say receive from the Father? You must understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு இந்த பூமியில் இருக்கிற
இருந்த நாட்களிலே அவர் சுயமாய் எதுவும் சிந்தித்து செயல்படவில்லை. இதை மட்டும் நீங்க எப்போது புரிஞ்சுக்கோங்க. இயேசு செய்தார் என்றால் பிதா அவருக்கு உத்தரவு கொடுத்து இதை செய்யும்படி சொன்னதுனால இயேசு செய்தார். He was 100% obedient to the Father. He never did anything by his own will. Maybe he would have taken food and go and take a shower. குளிக்க போயிருக்கலாம், உடுப்பு துவைச்சிருக்கலாம், உடுப்பு மாற்றி இருக்கலாம். இதெல்லாம் அவர் மனுஷன் செய்யறது. ஆனா ஒவ்வொரு காரியமும் அவர் நிறைவேற்றுகிறது பிதா எதை செய்ய சொல்லுகிறாரோ அதைதான் செய்யும். அப்ப இந்த முறுமுறுப்பெல்லாம் அவர் கண்டு, ஏன்னா எல்லாம் இவருக்கு பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு பேசுறது முன்னவே அவருக்கு தெரியும். சரி, எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க, நம்மளும் பிளான்ல இருக்கணும். சோ பிதா அவருக்கு சொல்லி அதை அவர் அறிந்து அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு திட்டம் கொண்டு விட்டார். திட்டம் கொண்டாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் பாத்துக்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய பிரசாத் பாஜி காசினார் மூலியம் நம்மளுடைய என்ஜிஓ. இப்ப என்ஜிஓ இந்த காலத்துல நம்ம ரொம்ப அதிகமா பல வருஷம் ஆண்டு உள்ளத்துல பேசுறது. இந்த 2 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஆரம்பிச்சுட்டோமா, நம்ம என்ஜிஓ ஆரம்பிச்சு பல திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இன்செப்ட் பண்றோம், அப்புறம் நம்ம தொடர்ந்து வருவோம். இட்ஸ் a good time to speak about this. அப்ப இந்த காலகட்டத்தில் நான் அதிகமாக ஜெபித்து கொண்டு பரபரப்பு இல்லாம, ஆண்டவரே நீ சில தரிசனங்களை எனக்கு கொடுத்திருக்கிறேன், எதெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆவலும் அந்த தரிசனத்தையும் பாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். எதுக்கு கொடுத்தீர் என்று எனக்கு தெரியவில்லை. அது செய்கின்ற ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. அது செய்கின்ற ஆற்றல் எனக்கு இல்லை. வருங்காலத்தில் என்னென்ன காரியம்லாம் நடக்க போது நமக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி நான் இல்லை. ஆனா நீ தீர்க்கமாய் சொல்லுகிற சில காரியங்கள், அதை நான் கீழ்ப்படிந்து பின்பற்றி நடக்க வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும். அந்த மாதிரி நான் செயல்படுகிறதுனாலே தேவன் தாமே நம்மோடு இருந்து சில காரியங்களை செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்முடைய என்ஜிஓ இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங். முக்கியமான காரியம் நம்மளுடைய பிரசாத்வான் திரளான ஏழை மக்களுக்கு நம்ம நன்மை செய்கின்ற ஒரு காரியம். ஏழை மக்கள் சொல்ல முடியாது. இந்த வரும் நாட்களிலே எதையெல்லாம் மக்கள் கடந்து போவார்கள் என்று எண்ணி பார்க்கவும் முடியாது. நம்மிடத்துல ஒன்றும் இல்லை, அதுதான் அதிசயம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலத்துக்கு ஆண்டவர் செஞ்சது அதிசயம். இந்த பில்டிங்கை வாங்க ஏற்பாடு பண்ணாரு. இந்த சைட் பில்டிங், அந்த புது பில்டிங் இல்ல, இந்த சைட் பில்டிங் வாங்க ஏற்பாடு பண்ணாரு. இந்த பில்டிங் நான் எங்கேயோ அலைஞ்ச ஒரு ரெண்டுக்கு அலைஞ்சேன். இந்த பில்டிங் ஆண்டவர் வாங்கி கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். நான் அவ்வளவு சிரமப்படல. ஆனா பல போராட்டங்கள் மத்தியில, பல எதிர்ப்புகள் மத்தியில, பல பேர் பல விதமாய் பேசுகிறது மத்தியில, ஏளனம் பண்ணுகிற மத்தியில இந்த பில்டிங்கை ஆண்டவர். அதே போல பெரிய ஒரு அழிவு வர்றதுக்கு முன்ன, இந்த இந்த கொள்ளை நோய்கள் வருவதற்கு முன்ன ஆண்டவர் நம்ம பக்கத்து பில்டிங்கே வாங்கும்படி அவரே மனுஷன் அனுப்பி நம்மளை தேடி வந்து நம்ம கிட்ட பேசி நெகோசியேட் பண்ணி, எப்படித்தான் அந்த பக்கத்து பில்டிங் வாங்கணுமோ, எதுக்கு வாங்கணுமோ, என்னத்துக்கு வாங்கணுமோ எனக்கு தெரியல. ஆனா இந்த கொரோனா இஷ்யூ வரதுக்கு முன்பதாகவே பில்டிங்கை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதையும் முடிச்சுட்டு, ரெனோவேஷன் முடிச்சுட்டு சபை இருக்க முடியாது. எல்லா சபைகளும் உலகத்துல மூடுறது போல நம்மளும் முடியாச்சு. அப்ப எதுக்கு இந்த பில்டிங் வாங்க சொன்னாரு, என்னத்துக்கு வாங்க சொன்னாரு, எதுக்கு இந்த ரெனோவேஷனை முடிச்சாரு, என்ன அவருடைய சித்தம் நமக்கு படிப்படியா அவர் வழக்கம் பண்ணிட்டு வருகிறார். அப்ப அந்த கோவிட் அந்த 1 வருஷம் 8 மாசம் 10 மாசம் எல்லாம் வேலை இல்லாம திண்டாட்டப்படும் போது இங்கிருந்து 100 கணக்கான மக்களுக்கு நாம குரோசரிஸ் கொடுத்திருக்கிறோம். இந்த இடம் ஸ்டார் மாதிரி மாறிடுச்சு. எல்லாம் குரோசரிஸ், எங்க பார்த்தாலும் குரோசரிஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து மக்கள் டொனேஷன் கொடுத்தார்கள். எல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த காலம் வரும் என்று அறிந்து
நம்ம அந்த என்ஜிஓ ஆரம்பிச்சதுனால அன்னைக்கு அவ்வளவு பேருக்கு நம்ம நன்மை செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் என்ன செய்யறான், என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்கிற நாள்ல திரளான மக்களுடைய பசி தீர்க்கும். அதனால உலகம் எப்போதும் என்ன உன்னை பத்தி பேசுதுன்றது நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு உன்னை அழைத்தாரோ அந்த காரியங்கள் மட்டும் நிறைவேற நீ செயல்படும். A man that is called by God must activate for the purpose that God has given him the grace to do. உனக்கு என்ன கிருபையில கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையில நீ கிரியை செய்து அதை மட்டும் செய், அதை தாண்டி போகாத. சில பேருக்கு ஊருக்கால பேசிட்டு கிருபை இருக்கும் பேசிட்டாரு, சில ஊழியக்கார குறை சொல்றதுக்கே உனக்கு கிருபை இருக்கும் பேசிட்டாரு. ஆனா சில பேர் நன்மை செய்துகின்ற ஒரு சேவை ஃபேமிலி செக்டர் எழும்புது, அதை எழுப்பி நம்மோடு செய்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த வரும் காலங்களிலே நான் சில காரியங்கள் சொல்கிறேன், இதை நம்ம கடந்து போவோம். வாசிக்கிறோம். பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஏற்கனவே இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை அதை அப்படியே கொண்டுட்டு வரையும். ஒவ்வொரு வாட்டியும் இவங்க என்னதான் நினைக்கிறாங்களோ இயேசு அதை சொல்லும் பொழுது அவங்க பிரமிச்சு நிற்கிறாங்க. ஏற்கனவே டிஸ்கஷன் ஆச்சு. பசி ஒரு பகுதி, எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரல. அங்க பேசிட்டு இருக்கலாம், இருந்திருக்கலாம். எப்படின்னா வரும்போதே தெரிஞ்சிருந்தா ஒரு 10 பன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாம்டா, தெரிஞ்சிருந்தா ஒரு 4 சாடி வாங்கிட்டு வந்திருக்கலாம்டா. சொல்ற நம்ம டைம்ல சொல்ற மாதிரி தெரிஞ்சிருந்தா நல்ல 4 ஹேம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருக்கலாம்டா, கொஞ்சம் சீஸ் பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் கடந்து போகணும்னு தெரிஞ்சுச்சுன்னா பசி வேற குடலை கொடுக்குது. நினைச்சிருக்குமா நினைச்சிருக்க மாட்டுமா? பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், கொஞ்சம் தூரம் போயிட்டோம், வாங்க மறந்துட்டோம். நம்ம என்னமோ நினைச்சிட்டு வந்தோம், அங்க எங்கேயோ கடை தெருவு இருக்கும், வந்து பார்த்தா லாக்டவுன். கடைக்கு போனோம்னா போய் சேர முடியாது, அதுக்காட்டி பசி. சத்தம் இருக்காது இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு. ஏசு வேற உட்காந்துட்டாரு ஒரு பட்ட மாதிரி. அப்ப இவனுக்கு பேசிருக்கலாம், இல்லதான் கொண்டுட்டு வந்தீங்களாடா? இல்ல. நீங்க தான் கொண்டுட்டு வந்தீங்களாடா? இல்ல. அப்ப எனக்கு நாவில பார்த்துட்டு வரவிட்டெல்லாம் செக் பண்றானுங்க, சாப்பாடு இருக்குதான்னு. கிரௌட் வந்துட்டு இருக்கு, வரவிட்டெல்லாம் ஏதாவது கொண்டுட்டு வந்திருப்பாங்களா, ஏதாவது கொண்டுட்டு வந்திருப்பாங்களா? இவனுக்கு பைய பார்க்கலாம், அது பை பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? ஏன்னா பசி வந்துருச்சுன்னா கண்ணு ஒண்ணு தெரியாது பாரு. ரைட்டா இல்லையா? சத்தியா கேட்கணும். ஆமாவா இல்லையா பாஸ்டர்? பசி வந்துருச்சுன்னா நம்ம என்ன நம்ம கை காலம் ஆடிக்கிறோம் இல்லையா? சோ ஆமாவா இல்லையா? பசி வந்துட்டா சிந்திக்க முடியாது, நல்லா சாப்பிட்டாதான் ஏதோ சிந்திக்க முடியும். அவன் சோ அந்த பசி இடத்துல சொல்லுறது கூட காலை ஏற. அப்ப இவனுக்கு ஏற்கனவே பேசிட்டு வராங்க, அடப்பாவில ஒண்ணுமே கொண்டுட்டு வரலையாடா, ஒரு பிஸ்கெட் கூட கொண்டுட்டு வரலையாடா? இல்லையா. ஜூஸ் இல்லையா, அப்போ பென்டா கிரேப் கூட இல்லையா? என்னன்னா நான் என்னவோ நம்பிட்டு இருக்கிறனாலே வந்துட்டோம், வந்து பாத்திரம் தான் தெரிஞ்சு வயிறு பேசுது. அவன் ஏசு எல்லாமே அறிவித்து வைத்திருக்கிறார். இப்ப திரளான கூட்டம் வருது, கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. வர முதல்லாம் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப நம்மளுக்கு பசியா இருந்துச்சுன்னா ஒரு 10 பேர் வராங்கன்னா ஏதாவது கொண்டுட்டு வராங்கன்னு பாப்பா, ஏதாவது வாங்கிட்டு வராங்களா, ஏதாவது கறிப்பா வாங்கிட்டு வராங்களா, அது போய் ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வராங்களா, 2 வாயில போட்டுக்கலாம், வாங்கிட்டு வரீங்களாப்பா, எங்கப்பா போயிட்டு வரீங்க, இப்படியே வாங்கிட்டு வரீங்களா கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம் தானே. தலையாவது ஆட்டுங்க, எல்லாம் மாஸ்க் போட்டு கேட்போம் தானே. சரி தலை ஆட்டு, எனக்கு சிரிக்கிறது கூட தெரியாது. இப்பெல்லாம் சிரிப்பு கூட மறைச்சிருச்சு. அது இல்லையா? அந்த மாஸ்க் வந்து மாஸ்க் போட்டுட்டு அப்படியே பாக்குற பாரு என்ன பாக்குறான்னு எனக்கே தெரியாது. அங்க நானும் நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரிதான் நடந்துச்சு. வரோம் போறோம் பையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இயேசு இதை அறிந்து ஒரு ஏற்கனவே திட்டமிட்டவரமாக அவனுக்கிட்ட கேட்கிறாரு. அதை யாருக்கிட்ட கேட்கிறாரு? யார்கிட்ட கேட்கிறாரு? பிலிப்பு கிட்ட கேட்கிறாரு. பிலிப்பு பிலிப்பு எப்படிப்பா சாப்பாடு எப்படி? என்ன கேட்கிறாரு?
தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஏற்கனவே இந்த பையனுக்கு பிரச்சனை இருக்கு, இன்னும் வெறுப்பு ஏற்றுறாரு. அவர்களுக்கு கிளாசிக் இயேசு வந்து வெரி கிளாசிக், அப்படியே இன்னும் அற்புதம் அப்படி இல்லை, ஒரு கிளாசிக். அவர் எல்லாத்தையும் தெரியாத மாதிரி ஒரு ஜாலியா ஒரு ஜோக் பண்ணுவார் பாருங்க. என்ன சொல்றாரு, இதை அறிந்து ஏற்கனவே திட்டம் போட்டாரு, என்ன செய்யணும், உங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு நீங்க கொடுத்தரணும்னு திட்டம் போட்டுட்டாரு. பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக என்ன சொல்றாரு, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக் கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 200 பணமும் பத்தாது. ஐயா, கிரௌட் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிச்சு கொடுத்தாலும் சாப்பாடு போட்டாலும் அப்படின்னா அந்த கால்குலேஷன் என்ன சொல்லுது, ஒரு ஹாஃப் இயர் சேலரி கூடயும் பத்தாது. அப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு 2000 கிடைக்குதுன்னு வச்சுக்கல சம்பளம். அப்ப ஹாஃப் இயருக்கு எவ்வளவு? 18 என்னப்பா எல்லாம் கணக்குலே புள்ளியா இருக்குங்க. 12 டாக்டர் சொல்லுங்க, 12,000. 12,000 வேணும் இந்த வாரம் கொஞ்சம் கிராவட்டுக்கே சாப்பாடு போடு. நல்லா யோசிச்சு பாருங்க, கால்குலேஷன் ஓடுது. இவனே கால்குலேட் பண்ணி சொல்லிட்டா அவ்வளோ தேவைப்படும். ஐயா, இதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புட்டு வாயில் அப்படி போடுறது. அப்ப இவனுக்குள்ளே சொல்ல வைக்கிறாரு பாரு. அப்ப அதே நேரத்தில் இந்த கதையெல்லாம் முதல்ல சொன்னா, ஏற்கனவே பேசிட்டாங்க, வர போறோம் பையெல்லாம் பாக்குறானுங்க, எல்லாம் கொண்டுட்டு வந்திருப்பாங்க, எதை கொண்டுட்டு வந்தியாப்பா, எல்லாம் கொண்டுட்டு வந்தியாப்பான்னு ஏற்கனவே கேட்டு வச்சுட்டானுங்க. அது ஒரு சின்ன பயம் வாங்கிட்டான். You must understand this comedy. Don't try to spiritualize it. It's very natural. But they don't understand who God is, who Jesus is. They thought he's just a miracle worker. You must understand when God works with you, தேவன் கூட வேலை செய்யறாருன்னா அவரு இன்னைக்கு மட்டும் வேலை செய்யல, 10 வருஷத்துக்கு முன்ன என்ன நடக்க போகுது என்று சொல்லி உன் ஜனங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக உன்னிடத்தில் பேசி செயல்படுத்துவார். அப்படித்தான் ஃபேமிலி சென்டர்ல செய்து கொண்டு வருகிறார். நம் ஜனங்கள் என்னைக்குமே நெருக்கடியா நிற்க மாட்டாங்க, அவர்களை சார்ந்தவர்கள் நெருக்கடியா நிற்க மாட்டாங்க. உலகமே பஞ்சத்துல போட்டோம், I don't care, but my people will be taken care, well taken care, and not only them, everybody that is surrounding them will be taken care. சீடர்கள் மட்டுமல்ல, அங்க சுத்தி வந்த சகலமும் சந்திக்கப்பட்டது. ஆமென். அப்ப எல்லாம் இந்த பையன் பார்த்திருக்காங்க, உடனே ரெஸ்பாண்ட் பண்றான் ஒருத்தர். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய எல்லாம் டீம் தான் வேலை ஓடுது. அந்திரியா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். ஐயா இருங்க ஐயா, இங்க ஒரு பையன் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டான். சின்ன பையன் ஏதோ போறான்னு சொல்லி அம்மா கட்டி கொடுத்துருப்பாங்க. போற வழியில புள்ள சாப்பிட்டோன்னு கொஞ்சம் அப்பமும் மீனும் கொடுத்து, கண்ணா எங்க போனாலும் நேரத்துக்கு சாப்பிட மறந்துறாரு. இந்த யூத் பாருங்க, இயேசுக்குன்னா முடியாது. அங்க அம்மா அப்பா இருந்துதான் சொல்லுங்க. இவன் இயேசுவை பார்க்கணும்னு ஆர்வத்துல அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க இருக்கு, அம்மா இயேசு வராராமா, நானும் போய் பார்க்க போறோமா, எல்லாம் போறாங்கம்மா, அப்படியே டே வாடா வாடா இந்த போட்டு காட்டுல கொஞ்சம் அப்பமும் ஏன்னா பிள்ளைக்கு பிடிக்கும், பசி பாவம் பிள்ளை பசி தாங்க மாட்டான். அதில் 2 மீனும் போட்டு அவங்க அம்மா கொடுத்தாங்க. You need to understand the whole scenario of this package. It's not a one single story. The story has so many roots. அப்ப இந்த பையனும் தூக்கிட்டு வராங்க புத்திசாலியா. ஆனா இந்த சீடர்கள் 12 பேருக்கும் புத்தியே இல்லாத. They know they're going with Jesus. They should bring some food, isn't it? இப்ப நம்ம கூட ஒரு டீம் போதுன்னா, நம்ம டீம்னா வேற ஜோக்கான டீம். நம்ம பெரிய காரில் ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம டீம் என்ன செய்யணும், அது ஸ்பெஷலா சத்தியா ஒரு 5 பேக்கெட் பிஸ்கெட்டு, கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்பு, அப்புறம் வேற என்ன பசங்க வாங்கி வைப்பீங்க, எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. காரி நிறைய ஜாமான் இருக்கும். கேட்டா அப்பாவுக்கு பசிக்கும். அவர் கொடுக்குற சாக்குன்னா ஒரு 50 வரைக்கும் ஜாமான் வாங்கி பண்ணி கிண்டி
வாட்டர் எல்லாம் ஃபில் பண்ணிடுவார் காடியில. கேட்டா அப்பாவுக்கு பசிக்கும். ஆனா மொதல் பேக்கெட்டை திறந்து சாப்பிடணும்னு பாஸ்டர் தேவைறாரு. ஏன்னா எங்க பாஸ்டர் ஏன் அப்படி கொஞ்சம் காமெடியா பேசுறேன்னா, யூ மஸ்ட் கம் டு ரியாலிட்டி. அப்ப இவன் கொண்டுட்டு வந்தத இந்த சீடர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் ஸ்டாக்க வச்சிருக்கான். ஏதாவது ஒரு பிரச்சனை பாக்கெட்டு ஒரு பிரெட்டை வாங்கி வாயில போட்டுருவோம். நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? தாங்கல பசி, ரைட்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? அட தலையால ஆட்டுங்கள. I'm showing you the scenario. அப்ப உடனே இவர் சொல்றாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. இயேசுவே எக்ஸ்கியூஸ் மீ, இது கொஞ்சம் விஷயம் இருக்கு. என்ன? அவன் கையில் 5 வட்கோதுமை அப்பங்களும், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்காங்க, 2 மீன்களும் உண்டு. இத வச்சு சில பேர் பெரிய டிராமாவே போட்டிருக்காங்க சில நாட்டுல. இந்த 5 அப்பம் 2 மீன், அந்த கதவுக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப எந்த மீன் எப்படி போச்சுன்னு தெரியாது. விட்டுருவோம், தெரிஞ்சவங்க செஞ்சிருப்பீங்க. ஓகே, விட்டுருங்க. சோ வந்து சொல்றான், ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு இம்மாத்திரம் என்றான். அந்த ஒரு செல்ஃபிஷ் கொஞ்சம் வருது. ஆனா இருக்காது. ஆனா இவ்வளவு பேருக்கு எப்படியா கொடுக்குறது? அவ்வளவு பெரிய கிரௌட்ல இந்த பையன் ஒர்க் தான் கொஞ்சம் ஞானமா சாப்பிட கொடுக்கணும். அது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எதையுமே பெருக செய்கிறார். ஆனாதான் நீங்க எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறீர்களோ அத்தனையும் பெருக செய்வார். உங்க தசம பாகம், உங்க காணிக்க, இந்த மாதிரி நம்மளோட என்ஜிஓக்கு நீங்க கொடுக்கறது, ஏழை எளியோருக்கு கொடுக்கறது. இப்ப நம்ம ஒரு ஆஃபர் எடுத்திருக்கோம். ஊழியக்காரங்களை கஷ்டப்பட்டு இந்த கோவைக்கு அடிபடுகிற கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஒண்ணு சொல்லும் பொழுது நீங்க மாறி கொடுக்குறீங்க பத்தியா? அப்படி கொடுக்கும் போது பல மடங்கு உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். Because God always multiply whatever you bring to you. அதே போல நீ படிக்காத முட்டாளா கூட இருக்கலாம், அறிவே இல்லாதவரா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல நீ வந்த பிறகு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அந்த இல்லாத அறிவையும் உண்டாக்குற ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற சம்பூர்ண தேவன். ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கிறார். அவருக்கு அறிவே இல்லையா, ஞானமே இல்லையா? அவர்கிட்ட கேள். அவர்கிட்ட என்ன குறை இருக்குதோ அவர்கிட்ட சொல்லு. புத்தியே இல்லையா அவர்கிட்ட சொல்லு. நானா நாட்கள் வருட கணக்கில் உபவாசத்தை ஜெபித்திருக்கிறேன். நான் ஒரு முட்டாள், நான் ஒரு வட்டி கட்டினவன், எனக்கு எழுத படிக்க தெரியாது. என் மூளை சிந்திக்கிற ஸ்பீடுக்கு கை போவாது. பிகாஸ் ஹைப்பர் சைல்ட். I was hyper child, still hyper man. அப்ப என் மைண்ட் சிந்திக்கிற வேகத்துக்கு எனக்கு 5 பேராவது பக்கத்துல உட்காரணும். என் ஸ்பீட பிடிக்கிறது. ஆனாதான் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். ஒரு காரியம் சொல்றேன்னா 5 பேரை டப் 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 செயல்படுத்துறவங்களா இருக்கும். Because my mind works very fast. I think very fast and I do things very fast. ஆனா ஆண்டவர் அத்தனை ஒரு கம்ப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சு கேப்சூலைஸ் பண்ணி நீ ஏற்ற நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று அப்படியாப்பட்ட ஒரு ஹைப்பர் சாயல தன் கைக்குள்ள வச்சிருக்கிறான்றதான் பெரிய அதிசயம். அதுதான் பெரிய அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அப்ப உடனே என்ன செய்யறதுங்க? இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் பிளேஸ். மந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். புருஷர்கள் மத்த எடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரிய கணக்கு 5000 பேர். மேன் மட்டும் அதுக்குள்ளங்க வாய்ப்புலாம் செய்யலாம். அதெல்லாம் கூட்டி கழிச்சு ஒரு 15 கூட இருக்கலாம். 15,000க்கு மேல இருக்கலாம். அந்த காலத்துல 15,000 பீப்புள் கூடுறாங்கன்னா தேவ ஆலயத்துல கூட அவ்வளவு பேர் கூடுவாங்களான்னு தெரியாது. பஸ்கா பண்டிகை. பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்ப பார்த்தோனே அப்படியா கொஞ்ச பாக்கெட் இருக்குதா பண்ணாமா 5 அப்பத்தை 2 வேணும். அந்த பைய போய் பாத்துருமா எங்க அம்மா கொடுத்து அனுப்புறா. இயேசுவே எனக்கு இயேசு பார்க்க வந்தவன் இல்லையா? இயேசு அதை கையில் எடுக்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். வாலிய பிள்ளைகள், let God work with your talents. The little talents you have, He will multiply it, make you such a prosperous youth generation. Don't hide your little talent. If I show them, they will ask me to do this. If I show them, they will take it from me. If I tell them they know, then they will say, why? Hide your life as much as you can. You will be hidden forever. But when you come out, even the little you have, you surrender to God. Let God use that
If God can take an uneducated, an illiterate like me, who can't even pronounce a proper word in English when I was 17 years old, and He can educate me, and He can give me intelligence, wisdom, guided by the Spirit of God. And if I can be what I am today by God's grace, and you educated young people, the little you have, give it to God. Allah say, God, use me in this area. This is what I have. Say, alright. 10,000 people say, okay. Amen. சீஷர்களிடத்தில் கொடுத்தால் சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். நல்ல கேளுங்க. அப்ப அதை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்தாரு? நோக்கி கொடுங்கப்பா, எல்லாத்தையும் கொடுங்க. அப்ப இவனுங்க என்னடா சொல்றான்னு சொல்லி அந்த பசி கலக்கத்துல கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. அது பாட்டு பெருகிட்டே இருந்துச்சு. கண்ணுங்களா, விசுவாசிகளே, அந்த கொஞ்சத்தை நீங்க அவர்கிட்ட காமிங்க. அதை இழுத்து பிடிக்காதீங்க. நான் எதுக்கு சபை கொடுக்கணும், நான் எதுக்கு கொடுக்கணும், இழுத்து பிடி. இருக்கிறதே இழுத்து பிடிச்சிக்கோ, அதையே இழுத்து பிடிச்சிட்டு போயிடும். ஆனா நீங்க இருக்கிற அந்த கொஞ்சத்தையே கத்திருக்குன்னு போடும் போது அது பெருகி கொண்டே இருக்கும். அந்த பெருக்களை நீங்க நிப்பாட்ட முடியாது. உங்க பெருக்கள் இல்ல, அவருடைய பெருக்கள். வானாதி வானமும் சகல லோகாதி லோகங்களுக்கும் லோகாதிபதியான தேவன் அவர். நீ பிச்சு கொடுக்கும் போது அவர் கொட்டி கொடுப்பார். நீ கொட்டி கொடுக்கும் போது அவர் கடலும் கொள்ளாத அளவுக்கு வாரி கொடுக்கும். இந்த பிரின்சிபலை மட்டும் இன்னைக்கு மறந்துறாரு. ஆனாதான் இந்த ஃபீடிங் த புவர் அண்ட் ஆல்சோ ஃபுட் பேங்க் ஆரம்பிக்க போறோம். இது அவங்க பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. சீடர்கள் நல்லா சாப்பிட்டாங்க. ஆண்டவர் அதை பெருக செய்தார், அற்புதம் செய்தார். இல்லாத இடத்திலே இருக்கிற கொஞ்சத்திலே பெருக செய்தார், பெருக செய்தார். ஒரு பய கொண்டு வந்த 5 மீன் 5 52 மீனை வச்சு 15,000 20,000 பேருக்கு போஷித்தார். And if you believe in such a God, then believe in multiplying. Every little thing that you give to God, I'm not only talking money, your time, your talents, everything that you have within you. We are not only every time talking about money. If money is the only issue, then this church won't be here. Then I don't have to be here. Everything is collaborated together. Everything is put together. Because God is preparing our church from different season to different season. And our people maturing. நம்ம சர்ச்சில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது எல்லாம் சாப்பிட்ட பிறகு அப்படியே மீன்களை அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாமல், ஒன்னும் மிச்சப்படுத்தாம, ஒன்னும் கீழே சிந்த விடாம பொறுக்குங்கிற எல்லாத்தையும் பொறுக்கி வைக்கிறாங்க. மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கோடைகளை நிரப்பினார்கள். எத்தனை கூடைகளை சாப்பாடு இருந்துச்சு? தின்னு மெதனிஞ்சு தின்னு சாப்பிட்டு புசித்து, எந்த மொழியில வேணாலும் இருக்காது, ராப்பா இருக்கட்டும் சிம்பிளா இருக்கட்டும், தின்னு சாப்பிட்டு புசித்து உண்டு எல்லாம் முடிந்து பிறகு ஆளுக்கு ஒரு கூட. ஏன்னா வரும்போது சாப்பாடு கொண்டுட்டு வரலன்னா மொனமொனங்க. அதுக்குதான் இந்த கன்க்ளூஷனை கொண்டுட்டு வர. Actually, they were grumbling to one another, why didn't we bring food? We could have just brought one loaf of bread. But because of all this, God did a miracle and tell them, now every one of you carry one basket. Now let's bring the food back. That is for food bank. Hallelujah! Hallelujah! Now 12 disciples, so இப்போ உங்களுக்கு புரியுதா? இவங்க பேசி இருப்பானுங்களா இல்லையா? முறுமுறுத்து இருப்பானுங்களா இல்லையா? இந்த முறுமுறுப்பு தான் அன்னைக்கு
இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து விட்டு வரும்போது அந்த வானாந்தரத்துல இப்படித்தான் முறுமுறுத்தார்கள். என்ன முறுமுறுத்தார்கள்? எகிப்துல என்ன என்ன வெள்ளரிக்காய், எகிப்துல தர்பூசு, எகிப்துல பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா தின்னுட்டு இருந்தோம். கூடிய கெடுத்து இழுத்துட்டு வந்துட்டான் மோசஸ். அதே ஆவி, அதே முறுமுறுப்பை கண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அங்க மன்னாவை கொடுத்தா, இறைச்சி வேணும்னாலுங்க கோயில்ஸ கொடுத்தா, காளையை கொடுத்தா, தின்னு கொளுத்து வாங்கி எடுத்தாங்க. அதே தேவன் அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை வானாந்தரத்தில் பாதுகாத்த தேவன், அதே தேவன் தான் அன்று இந்த 12 கோத்திர கூட இருந்த தேவன் 12 சீடர் கூட இருந்தார். அதே 12 கோத்திரத்தை கடத்தி கொண்டு போனவர் அதே 12 சீடரோடு இருந்தா, அதே அப்பம் புத்தி. அவங்க பிதாக்கள் வனாந்தரத்துல என்ன முறுமுறுத்தார்களோ, தேவன் கோபத்தினால எதை செய்தாரோ, ஆனா சாந்த ரூபியான இயேசு கிறிஸ்து இங்க இருக்கும் பொழுது சாப்பாடா வேணும், வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டு இவனுங்க ஆளுக்கு ஒரு கூடை தூக்கிட்டு போனாங்க. இப்ப சொல்லி இருப்பாங்க, அது சாப்பாடு இல்லாம வந்தோம், இப்ப ஆளுக்கு ஒரு கூடை தூக்கிட்டு போறோம். Don't underestimate God in your life. Don't underestimate God. It's not just a miracle doing God. It's a God for all circumstances and for all situations. So don't challenge him. Don't try to talk to him. He will talk you out. Hallelujah. அதே போல அந்த காலகட்டத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசம் என்ன நிலையில போகணும்னு நமக்கு தெரியல. அதுக்கு முன்பதாக நம்முடைய என்ஜிஓ ஆரம்பிச்சு விட்டோம். என்ஜிஓ தூக்கி அவங்க மூளை சில பேர் அதை ஒரு மூளையில போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, கண்ணீரை கேட்டு, அவர் போட்ட அந்த தாகம், திரளான மக்களுக்கு ஃபேமிலி சென்ட் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் போட்ட அந்த தரிசனம் 2 வருஷத்துக்கு முன்ன நம்ம அந்த என்ஜிஓ ஆரம்பித்தோம். பல கஷ்டங்கள் மத்தியில் ஆரம்பித்தோம். அது கஷ்ட காலத்தில் அனைவருக்கும் உதவியா இருந்தது. Now we are going to the next step. We have to take a full-time worker, specially முழு நேர ஊழியக்காரங்க இந்த வேலைக்காக நம்ம பாஸ்டர்ஸ் 4 பேர் நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்போ we take some staff to run this PKSA so that we can launch it properly. So என்ன ஆகும்? இந்த நாட்கள், இந்த வருஷம் first we are starting food bank. இந்த food bank எப்படி இயங்கும் என்று சொன்னா, those who are seeing pay attention, and those who are from overseas or wherever you are, just pay attention for what we are going to do. Food bank முதலாவது we will collect groceries. அப்படின்னா செலவு ஜாமான்கள் groceries நம்ம collect பண்ணுவோம். அப்புறம் அதை ஒரு ஸ்டால்ல வச்சுட்டு அதை நம்ம விநியோகம் செய்வோம். We will distribute. That means we will get all the provisions, groceries, dry groceries, not wet, and we will keep in our stock. Maybe if the church is not open for another 1 year, we don't know. So this will be the store where you distribute to many people. People who are jobless and no food, they can come and take for their babies, for their husbands, for the disabled, for the needy. கஷ்டப்படுகிறவர்கள், நடக்க முடியாத ஒரு வியாதிப்பட்டவர்கள், கோவிட்ல அடிபட்டு வேலை செய்ய முடியாத ஒரு குடும்பமே வியாதியில கஷ்டப்பட்டு 3 மாசம் வேலைக்கு போக முடியாம வியாதினால இப்பதான் ரிகவரி பண்றாங்க. அந்த 3 மாசத்துக்கு அந்த குடும்பம் சாப்பிடணும். உங்க சொந்தக்காரங்க, உங்க ஜாதிக்காரங்க நீங்க வாங்கி கொடுத்துட முடியாது. நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு சேரும் பொழுது அந்த ஃபுட் பேக் இங்க உருவாகும். அந்த groceries இங்க வந்து குமியும் போது திக்கற்றவர்களுக்கும், கஷ்டப்படுகிறவர்களுக்கும், வியாதிப்பட்டவர்களுக்கும், துன்பப்பட்டவர்களுக்கும் அப்பம் இங்கே இருந்து போகும். ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டுங்க. சோ என்ன ஆகும்? எப்படி இந்த பொருட்களை நம்ம சேமிக்க போகிறோம்? எழுதி கொள்ளுங்க. இருக்கிறவங்க, கேட்கிறவங்க. First we will look for sponsors. பெரிய ஆர்கனைசேஷன்ல ஸ்பான்சர்ஸ் தேடுவோம். எப்படி தேடுவோம்னா, from governmental organization, from governments, from the MPs or constitutions, we will ask them to sponsor.
Then you get corporate like Giant, Justco, Mindage. இந்த மாதிரியான பெரிய பெரிய corporate companies போய் because we are Satwan. Our lecture here is powerful to ask things. Hallelujah. So கேட்கும் போது அது மட்டும் இல்ல, companies, பெரிய பெரிய company இருக்கும். We can ask for sponsor and other NGOs. Not only that, from bankல இருந்து கூட கேட்கலாம். பேங்க் அவங்க செய்வாங்க. அது மட்டும் இல்ல, individuals, தனிப்பட்டவர்கள், you can send cash. எல்லாமே is audited. Everything is written. Every dollar that is sent is been audited. The money is been banked, and from that it will go for to help people. So, cash இருக்கலாம், groceries provision இருக்கலாம், எதா இருக்கலாம். நம்ம செஞ்சோம், இது காலத்துக்கு முன்னவே செஞ்சோம். Suppliers residents, நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் grocery மாசம் கொண்டுட்டு வருவாங்க. எவ்வளவு தேவை உள்ளவங்களுக்கு செஞ்சோம். அது இன்னைக்கு பெரிய மலையாய் மாற போகிறது. ஹalleluya. திரளான மக்களுக்கு it's going to be a great canopy of love to enhance lots of people and their blessing to people. So in the coming days we will share this to you more about this vision and the purpose. So we are going very far. அதனால நம்ம சபையில் இருக்கிற professionals start working on that. Educated people start working on that. உங்களோட Facebook, உங்களுடைய என்னென்னலாம் உங்களோட மீடியா இருக்குதோ, just post it, send it, and let people see, and they will contribute. Hallelujah. So we can go to the house and எனக்கு தெரிஞ்சு எத்தனோ வீட்டுல வயசானவங்க வெளியில போக முடியாம இருப்பாங்க. And this coming now, MCS is starting. இந்த 25ஆம் தேதி becoming worse. அநேக பேர் வேலைக்கு போக முடியாது. அநேக வயசானவங்க வீட்டுல வேலைக்கு போக முடியாது. So who is going to give them food? At least நம்ம provision அவங்க வாசப்படியில வச்சுட்டு வந்தோம்னா அவங்க ஏதாவது சமைச்சு கஞ்சி கூட வச்சு அதை குடிப்பாங்க. Can't you feel that? Can't you feel that? Thank God we have work. Thank God we got money. Thank God we still have fuel and car. We still have food in our house. They are your neighbors. Your neighbors. நீங்க ஒரு 5 சாடி வாங்கலாம், நாங்க ஒரு 10 கிலோ அரிசி கொடுக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யும்போது அந்த குடும்பம் ஒரு மாசத்துக்கு ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற காலம் பயங்கரமான காலம். அதுக்கு தேவன் நம்ம ஆயத்தம் பண்ணி, தேவன் இதெல்லாம் ஏற்கனவே ஃபேமிலி செட்டப் மூலியமா இந்த பட்டணத்துக்கு செய்யணும் என்று அவர் திட்டம் கொண்டதுனாலே இந்த பிளான்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நாங்க சும்மா இல்ல, காலையும் இரவும் மாலையும் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தேசம் அழியுது 1000 பேருக்கு சொல்லட்டும், கவலை வேண்டாம். அது அழியுதோ அழியலையோ, ஆனா திக்கட்டவர்களுக்கும் தேவைப்பட்டவர்களுக்கும் ஃபேமிலி ஹீலிங் சென்டர் அவர்களுக்கு கரம் கொடுக்கும். ஏனென்றால் கரம் கொடுக்கும் வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒன்றும் இல்லை, இல்லாத இடத்திலே அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 கூட விட்டு போனாங்க. அதே போல நம்மளுக்கு நிறைஞ்சு நிற்கும். ஒரு காலம் பாத்தீங்கன்னா போன வருஷம் இங்க இவ்வளோ ப்ரொவிஷன் இருந்துச்சு. Mountains of provision in this new building, and we were distributing. People were coming and taking food, and the day will come we have a separate building. Allah கவனிச்சு கொள்ளுங்க, a separate building. It will be a storehouse for the kingdom of God. It's a storehouse for the kingdom of God. ஒரு பண்டக சாலை வசனம் சொல்லுகிறது. கஸ்பா காணியில் ஒரு பண்டக சாலை கொண்டு வந்து அதே போல ஒரு பண்டக சாலையாய் இங்கே மக்கள் வந்து பைஸ்கல்லையும் நடந்து வந்தோம், கிராப்ல வந்து ஐயா கொடுங்க, என் பிள்ளைக்கு பாம்பா வந்து கேட்கிற காலம் இன்னும் அதிகமா இல்லை. And we going to give from here. This is going to be a lighthouse for this city. Lots of people, believe me. So I am ready. If you are ready, put your arms together, put your heart together. உங்க இதயம் உங்கள் கரங்களும் குறை பேசாமல் நிறைவை பேசி எங்களோடு சேர்ந்து செயல்படுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தலைமுறையும் ஆசீர்வாதமாயிருக்கும். ஹல்லேலூயா. வருகின்ற நாட்களில் இதை பற்றி அதிகமாக பேசும். So we going to have a storehouse where we going to gather all these things and we will properly distribute. அதுக்குன்னு ஒரு டீம் வேலை செய்யும். We have volunteers also to come and going to distribute this. We all are going to work. இந்த லாக்டவுன் முடிஞ்சு நீங்க எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வரும்பொழுது எவ்வளோ காரியங்களை நீங்க செய்ய ஆயத்தமா வாங்க. ஏன்னா அவ்வளோ வேலைகள் கிடக்குது.
பிரைஸ் எல்லாம் ரொம்ப காரியங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு தேவன் வசதி செய்வார். இதை செய்தவர் அதை செய்வார். Then storehouse ஒண்ணு, then we have another building for restaurant, not restaurant to cook and sell, no, we will cook. மக்கள் வரையார சாப்பிட்டு போவார்கள். ஃபேமிலி ஹீலிங் சென்டர் என்றால் அவங்க குடும்பமும் ஹீலிங், அவங்க வயிறும் ஹீலிங், அவங்க மனதும் ஹீலிங். That's the vision of family healing center. Their family will be healed, their family will be restored, children will be restored, their life will be restored, their life will be changed because the blood of Jesus and the power of salvation that will manifest in their life. And அவர்கள் மாறுவார்கள், அவர்கள் குலங்கள் மாறும், அவர்கள் கோத்திரங்கள் மாறும். அது மட்டும் இல்ல, ஃபேமிலி ஹீலிங் சென்டர்ல இருந்து படிப்பு வசதி, சாப்பாடு வசதி, வேலை வசதி, தங்கும் வசதி எல்லாம் செய்து கொடுக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாய் தேவன் தாமே வழி நடத்துகிற இயக்கமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் பெரிய காரியங்கள் செய்யத்தாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு பெரிய ராஜ்யத்தின் மகிமையை இங்கு காண்போம். இயேசுவோடைய அற்புதங்களையும் அவருடைய கரத்தின் புயமும் திரளான மக்களை வழிநடத்த காண்போம். உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். God bless you. Bye.